பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் போன வாரம் முழுவதும் வாசனை உள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம், யூதா ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யூதாக்களில் அநேக ராஜாக்கள் உண்டு, இஸ்ரவேலில் அநேக ராஜாக்கள் உண்டு. ஆனால் இந்த எசேக்கியா ராஜாக்கிட்ட நம்ம எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, எசேக்கியாவின் 7 காரியங்கள் என்கிற தலைப்பிலே இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த எசேக்கியா ராஜாவுடைய தகப்பனுடைய பெயர் ஆகாஸ். இந்த ஆகாஸ் என்கிற ராஜா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மிகவும் அதிகமாய் செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆகாசுக்கு பிறந்த பிள்ளை தான் யாருன்னா எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டம் கிமு 700 அந்த காலகட்டங்களில் உள்ளது. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் யார் என்றால் இந்த எசேக்கியா ராஜா. அதாவது ஆகாசுக்கு அடுத்ததாக யூதாவை ஆட்சி செய்வதற்கு நியமிக்கப்பட்டவர் தான் எசேக்கியா ராஜா. இவர் செய்த நல்ல காரியங்கள் ஏராளம் உண்டு. அதே நேரத்தில் கடைசி நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் செய்ததும் உண்டு. ஆனால் நாம் தியானிக்க போகிறதோ எசேக்கியாவின் 7 காரியங்கள் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவிடத்தில் காணப்பட்ட 7 நல்ல காரியங்களை தியானிப்போம். முதல் காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 29வது அதிகாரத்தில் இந்த எசேக்கியா ராஜாவுடைய சரித்திரத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். நான் முதலாவது படிக்கிறேன். 2 நாளாகமம் 29வது அதிகாரம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியால். எசேக்கியா ராஜாவை பற்றி போட்டிருக்கு. அடுத்த வார்த்தை, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. முதல் காரியம், அதாவது 1ஆம் மாதத்தில், அதாவது 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஏன்னா 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம்னா என்ன? அவர் ஆட்சிக்கு வந்த அந்த வருஷத்தில் அந்த மாதத்தில் முதல் செய்த வேலை என்ன தெரியுமா? அவனுடைய தகப்பனாகிய ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டி போட்டான். முன்னால் உள்ளதை நான் படிக்கிறேன் பாருங்க. அந்த வசனத்தை படிக்கிறேன். முன்னால் 2 நாளாகமோ 28வது அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணின்னு போட்டிருக்கோம். தயவு செய்து நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஆகாஸ் என்கிற இந்த எசேக்கியாவினுடைய தகப்பன் கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டி போட்டான். ஆனால் எசேக்கியா 25வது வயதில் அவன் ஆட்சிக்கு வந்தான். செய்த வேலை எப்படி? முதல் வருஷம் 1ஆம் மாதம் அவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். எசேக்கியாவின் 7 காரியங்களிலே முதல் காரியம், அவன் ஆசாரியர்களை வரவழைக்கிறான். எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறான், முதலாவது போய் என்ன செய்யுங்கன்னா பூட்டப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை திறவுங்கள். இப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஆலயம் எத்தனை வருஷம் பூட்டி இருந்துச்சு தெரியுமா? இந்த ஆலயம் எத்தனை ஆண்டுகள் பூட்டப்பட்டிருந்துச்சு? கொஞ்சம் அப்படி முன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம். எத்தனை வருஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 16 வருஷம். எத்தனை வருஷம்? ஏன்னா 28:1 போட்டிருக்கு. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாக இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ 16 வருஷமும் பூட்டப்பட்டிருக்காது. சில வருஷங்கள் கழிச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? கர்த்தருடைய ஆலயத்தையும் பூட்டி போட்டிருக்கலாம். ஆனால் சில ஆண்டுகள் பூட்டப்பட்டு கிடந்த கர்த்தருடைய ஆலயத்தை எசேக்கியா திறந்தான். அதாவது தான் ஆட்சிக்கு வந்த உடனே செய்த வேலை என்ன தெரியுமா?
நம்ம ஊரில் கூட அரசியல்வாதிகள் சொல்லுவாங்களா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இதுக்கு போடுவோம் அப்படிம்பாங்க. அவங்க போடுவாங்களோ போடாமல் போகிறாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எசேக்கியா ராஜா அவன் அரசன் ஆனபோது அவன் செய்த முதல் காரியம், முதல் வருஷம் முதல் மாதம் அவன் செய்த முதலாவது வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஐயா, ஆலயத்தின் கதவுகளை நம்ம என்ன செய்யணும்? திறக்கணும். ஒரு அக்கிரமக்காரன் ஆகாஸ் என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டுட்டான். ஆனால் இவனோ கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை என்ன பண்ணான்? திறந்தான். இப்போ நான் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்க அப்படின்னா நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த ஆலயத்தில் நம்முடைய பாடி, இந்த ஆலயத்தின் கதவுகள் கர்த்தருக்கு திறந்திருக்கட்டும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் அவனுக்குள் சென்று அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இதய கதவை, நம்முடைய ஆலயமாகிய கதவை கர்த்தருக்கு திறந்து வைப்போம். இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு என்ன பண்ணுறாங்க? கதவை அடைக்கிறாங்க. கர்த்தருக்கு இதய கதவை திறப்பதில்லை. இன்றைக்கு பல இடங்களில், அதாவது உலக பிரகாரமாகவே நிறைய இடங்களில் ஆலயங்கள் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டு கிடக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஆலயமும் பூட்டப்பட்டிருக்க கூடாது. ஆலயங்கள் கர்த்தருக்காக திறந்திருக்க வேண்டும். ஆகாஸ் என்கிற அரசன் கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டி போட்டான். அவனுக்கு பின்பு வந்த அவனுடைய மகனாகிய எசேக்கியா செய்த முதல் காரியம், தன்னுடைய ராஜ்யம் தான் அரியணை ஏறின உடனே செய்த முதல் காரியம், கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். ஆலயத்தின் கதவுகள் என்ன செய்யறான்? திறக்கிறான். கொஞ்சம் யோசிங்க, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் கர்த்தருக்கு உங்கள் இதய கதவை திறக்காமல் இருப்பீர்களே என்று சொன்னால் உங்கள் கதவை திறங்கள். உங்கள் இதய கதவை கர்த்தருக்கு திறந்தால் அவர் உள்ளே வருவார். நல்லா கவனிங்க. உன்னத பாடலின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் உண்டு. சூளைமித்தி உள்ளே இருப்பாப்புல, மணவாளன் வெளியே வருவார். யாரு? இவர் சாலமோன். வெளியே வரும்போது சொல்லுவார், என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என்னுடைய தலை இந்த மாதிரி பனியில் நனைகிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து மணவாட்டி யார்? சூளைமித்தி சொல்லுவாப்புல, இந்த மாதிரி நான் என் வஸ்திரத்தை கலட்டி விட்டேன், திரும்ப எப்படி அதை அழுக்காக்குவேன், என் பாதங்களை நான் கழுவிட்டேன், நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி படுத்துட்டேன், திரும்ப என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படிம்பாப்புல. அப்புறம் நேசர் பார்த்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கதவை திறந்தாங்க, யாரை காணோம்னா கர்த்தரை காணோம். நல்லா கவனிங்க, இது கடைசி காலம். இனி வருகிற நாட்களில் நீங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு நினச்சா கூட மனம் திரும்ப முடியாத ஒரு காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னால் இப்பொழுதே உங்கள் ஆலயம், நீங்கள் தான் ஆலயம். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். ஐயா, நான் தான் ஆலயம். இந்த ஆலயம் கர்த்தருக்கு திறந்திருக்கணும். அவர் எனக்குள்ள வருவதற்கும், அவர் என்னோடு பேசுவதற்கும், அவர் எனக்குள் உலாவுவதற்கும் நான் என் கதவை திறக்கிறேன். ஆகாஸ் ராஜா அடைத்து போட்ட கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை எசேக்கியா ராஜா திறந்தான். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் தான் ஆலயம். உங்கள் ஆலயத்தின் கதவு கர்த்தருக்கு திறந்திருக்கிறதா? உங்கள் செவிகள் அவர் சத்தத்துக்கு திறந்திருக்கிறதா? அவர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்களா? அவர் உங்களுக்குள் வந்து உலாவுகிறாரா? அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? அந்த அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? இல்லை என்றால் இன்றைக்கே சொல்லுங்கள், ஆண்டவரே, அறிந்தோ அறியாமையினாலேயோ என் கதவை, அதாவது ஆலயம் என்கிற நான் என்கிற ஆலயம், மனித உடல் என்கிற இந்த ஆலயத்தின் கதவை நான் பூட்டிட்டேன் ஐயா. இனிமே இன்னைக்கு நான் திறக்கிறேன். எனக்குள் வாரும், என்னில் வந்து வாசம் பண்ணும், என்னில் வந்து உலாவும், என்னோடு பேசும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை நடத்துவார். நாளைக்கு எசேக்கியாவின் 7 காரியங்களை அடுத்தது என்னங்கிறத பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.